கார் இருளில் தோண்டிய விடிவெள்ளி, ஏழைகளுடைய தோழர். இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு விவிலிய வித்தகராகவும் மறை வல்லுநராகவும் இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு இறை வார்த்தையினுடைய மறை சாட்சியாகவும் தன்னுடைய வார்த்தையாலும் நம்பிக்கையாலும் வீர நம்பிக்கை வாழ்ந்த புனித அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டு வாழக்கூடிய இறைமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய இந்த விழா நல்வாழ்த்துக்களை மன நிறைவோடும் மன மகிழ்வோடும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்தோணியார் இயேசு ஆண்டவருக்கு பிறகு அன்னை மரியாளை தொடர்ந்து சூசையப்பருக்கு பிறகு அதிகமான ஆலயங்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். எனவே இழந்த பொருட்களை மட்டுமல்ல, இழந்த உடைந்த இதயங்களையும் இறைவன்பால் எழுப்பக்கூடிய பேராளுமை, ஆற்றல், இவற்றுக்கு சொந்தக்காரராக அறியப்படக்கூடிய பதுவை நகர் புனித அந்தோணியார் வழியாக உலகில் கோடான கோடி மக்கள் இறைவனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை பெறுவதோடு பிறரும் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு வாழ ஒரு தூண்டுதலாக, வழியாக, வாய்ப்பாக, வாய்க்காலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதன் வழியாக நம்முடைய வணக்கத்துக்குரிய பாதுகாவலுடைய புனிதம் நிலைநிறுத்தப்படுவதையும் ஆண்டவருடைய ஆற்றல் மிகு அருள் அவர் வழியாக வெளிப்படுத்தப்படுவதையும் இந்த உலகம் அறிந்து பேறு வகை கொள்கின்றது. ஆண்டவர் மீது பற்றும் ஈடுபாடும் உடைய மாந்தர்களுக்கு, புனிதர்களுக்கு வயது என்பது அல்ல முக்கியம், இறைவனிடம் இருந்து பெறக்கூடிய வரமே முக்கியம் என்று வாழ்ந்த புனிதர்களில் நம்முடைய வணக்கத்துக்குரிய கோடி அற்புதர் அந்தோணியாரும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றார். 1195 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் என்று சொல்லக்கூடிய நகரில் இருக்கக்கூடிய பேராலய பங்கனுடைய பங்கு மகனாக தன்னை வடிவமைத்து கொண்டவர்தான் புனித அந்தோணியார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான செல்வம், செல்வாக்கு, எங்கு சென்றாலும் தந்தையினுடைய பெயர், புகழ், காலம் காலமாக பறைசாற்றப்படக்கூடிய தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமை, இவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவர்தான் நம்முடைய புனிதர் அந்தோணியார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தையுடைய வழிகாட்டுதலை பெற்று, மகனே நீ வாழ வேண்டும் என்று அந்த இடத்தில் வாழ்ந்த அந்தோணியாருடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு வழிகாட்டி கொடுக்கின்றார்கள். நம்மிடம் செல்வம் இருக்கின்றது, பெயர் புகழ் இருக்கின்றது, நீடித்த புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர் கடவுள் ஒருவரே என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பெற்றோரால் பங்கு தந்தையரோடு இணைந்து பழகக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அந்தோணியார் பெறுகின்றார். அதன் வழியாக தன்னுடைய 15வது வயதில் அவர் அகஸ்தீனார் சபையிலே தன்னை ஒரு துறவியாக இணைத்துக் கொள்கின்றார். இந்த துறவர வாழ்விலே 6 ஆண்டுகள் தன்னை இணைத்த பொழுது தன்னுடைய இந்த தவ வாழ்வில் ஒரு பெரிய மாற்றமாக
பிரான்சிஸ்கன் சபையினுடைய 5 அருள் தந்தையர்கள் மறை சாட்சியாக மெரோக்காவிலே கொலை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து அவருடைய உடல் அடக்கப்பட்டு புனித பொருள் அவர் இருக்கக்கூடிய அந்த அகஸ்தினார் சபையிலே பரிமாறப்படுவதை அறிந்து தானும் ஒரு மறை சாட்சியாக வேண்டும், இறைவனுடைய இறைப்பணியை நான் ஆப்பிரிக்கா கண்டத்திலே சென்று ஆற்ற வேண்டும், அதுவும் இந்த மறை சாட்சிகளாக தங்களையே ஒப்பு கொடுத்த இந்த அருள் தந்தையர்கள் பயணித்த பாதையில் என்னுடைய பயணமும் அமைய வேண்டும். ஆகவே நான் பயணிக்க வேண்டிய சபை அகஸ்தீனார் சபை அல்ல, பிரான்சிஸ்கன் சபை என்று நினைத்து உணர்ந்து அதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு கப்பூச்சியன் சபையில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமை மிகுந்த குடும்பம், செல்வம் நிறைந்த ஒரு வாழ்வு, எந்த குறையும் இல்லாத ஒரு சூழல். இந்த இடத்தில் அவர் தேடியது ஏழை மக்கள் வாழ்ந்த ஆப்பிரிக்கா நாடு. இந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே உணர்விலே தோன்றியது ஒப்பற்ற செல்வமாக கருதப்படக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய பாதைகள். அதன் ஊடே தான் பயணிக்கின்ற பொழுதுதான் நான் உண்மையான ஒப்பற்ற செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய உரிமை பேராக பெற முடியும் என்பதிலே ஆழ்ந்த பற்றும் ஈடுபாடும் கொண்டு அங்கு செல்ல தன்னை தயாரிக்கின்ற பொழுது 2 காரியங்கள். கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுகிறார். இயற்கையினுடைய பெரும் சீற்றம் தடை செய்ய, எனவே மெக்சிகோ போக வேண்டிய அந்த கப்பல் போர்ச்சுகலிலிருந்து இத்தாலி நாட்டிற்கக்கூடிய சிசிலி என்று சொல்லக்கூடிய தீவை சென்றடைகின்றது. பிரியமான அன்பு இறை மக்களே, அந்த நேரத்தில் தான் அங்கு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு, குறுப்பட்டம். அந்த குறுப்பட்டத்திற்காக மறையுரையாற்ற டொமினிக்கன் சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தை நியமிக்கப்பட்டார். முடியாத ஒரு சூழலால் அவர் வர முடியாத அந்த நேரத்தில் டொமினிக்கன் சபையை சார்ந்த அருள் தந்தையர்களும் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த அருள் தந்தையர்களும் ஆயரும் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியாரை மறையுரையாற்ற வேண்டினார்கள். உள்ளங்கள் இறைவன்பால் எழுப்பப்படும்படியாகவும் மனித உணர்வுகள் யாவும் இறை அன்போடு ஒன்றிக்கும்படியாகவும் அவர் மறையுரை ஆற்றியதை கண்டு அசிசி பிரான்சிசியார் அந்த பகுதியில் உள்ள எல்லா இடங்களுக்கும் மறையுரை ஆற்றக்கூடிய பணியை கொடுத்ததோடு குரு மாணவர்களுக்கு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குரு மாணவர்களுக்கு இறையியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பையும் வழங்கி, உள்ளம் கல்லுண்டு கடவுள் மீது நம்பிக்கையற்று வாழ்க்கையே விரக்தியினுடைய உச்சத்தில் கரடு முரடான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக உருவாக்கி, அந்த சபைக்கு மட்டுமல்ல, திரு அவைக்கு மட்டுமல்ல, இயேசுவினுடைய நாமத்தினாலேயே ஏராளமான உள்ளங்களை கடவுள்வால் ஈழ்த்து இறைவன் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான அன்பு வாழ்வுக்கு நுழைய வைத்த பெருமைக்குரியவர்தான் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியார். ஆகவே இவருடைய படிப்பில் இவர் வைத்திருக்கக்கூடிய ஆழ்ந்த ஈடுபாடு, ஆற்றல் மிகு செயல்பாடு, பணியிலே அவர் கொண்டிருந்த அர்ப்பணம், எந்த பணியையும் உயர்நிலை தாழ்நிலை என்று அல்ல, தன்னுடைய துறவு வாழ்விலே தன்னுடைய இல்லத்தில் தோட்ட பராமரிப்பு பணி முதல் எப்பணியையும் இறைப்பணியாக நேசித்து அசிசியாருடைய வழியில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். ஆகவே அருள் தந்தையர்கள், இறை மக்கள், இந்த உலகத்தில் கடவுள் மீது ஈடுபாடுள்ள இல்லாத மக்கள் மீதும் பெரும் மதிப்பையும் அவருடைய பாசத்தையும் நேசத்தையும் பெற்றார் நம்முடைய புனிதர் அந்தோணியார். இப்படி சிறுவனாக இருக்கின்ற பொழுதும்
இளமையாக இருக்கின்ற பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தைகளிலும் வாழ்வினுடைய நடைமுறை செயல்பாடுகளிலும் 2 புனிதரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னோடியாக கொண்டு செயல்பட்டவர்தான் புனித அந்தோணியார். ஒன்று, கிபி 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பெரிய அந்தோணியார் என்று அறியப்படக்கூடிய வனத்து அந்தோணியார். அவருடைய அந்த வழி நின்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெனடிக்ட் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பெயரை அந்தோணியார் என்று மாற்றுகின்றார். இரண்டாவது, தன்னுடைய சபையினுடைய குருநாதன் என்று அறியப்படக்கூடிய அசிசியார். இந்த ஆண்டு நாம் அசிசியாருடைய பெயரிலே அவருடைய ஜூபிலி ஆண்டில் கடவுளுடைய செயல்பாடு இயற்கையோடும் மனிதத்தோடும் இணைந்து இசைந்து போகக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டில் அவர் மீது பற்று கொண்ட நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடுவது நமக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. எனவே இந்த கொண்டாட்டம் வெறுமனே அந்தோணியாருக்கான கொண்டாட்டமாக அல்லாமல் எந்தெந்த புனிதரை, குறிப்பாக வனத்து அந்தோணியாரை, அசிசியாரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னோடியாக கொண்டு வாழ்ந்த இந்த அந்தோணியாரை போல கடவுள் வழி நின்று பணி செய்ய அசிசியார் விட்டு சென்ற 3 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய உடைமையாக்கி கொண்டார். 1 தாழ்ச்சி, 2 கீழ்ப்படிதல், 3 எளிமை. ஆகவே இறைவனுடைய இந்த அருளை இந்த உலகம் அறிய செய்ய தன்னை கடவுள் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் தாழ்ச்சியோடு நடக்க வேண்டும், எளிமையோடு வாழ வேண்டும், என்னுடைய சபையினுடைய பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து கடமை ஆற்ற வேண்டும் என்ற முனைப்போடும் உணர்வோடும் பயணித்தவர் தான் அந்தோணியார். அந்தோணியாரை பொறுத்தளவிலே அவரை நாம் எப்படி சொல்வோம்? கோடி அற்புதர். இழந்த பொருட்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய வரம் உடையவர் அந்தோணியார் என்று நாம் அறிகின்றோம். ஆனால் ஒரு முறை அந்தோணியார் தான் இழந்த ஒரு பொருளுக்காக வருந்தினார். உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? தான் அன்றாடம் பயன்படுத்திய ஜெப புத்தகம். எனவே ஆண்டவரிடம் மன்றாடி கேட்கின்றார், ஆண்டவரே, உம் நாமத்தை நான் பாடவும் உண்மையே என்னுடைய வாழ்க்கையினுடைய செல்வமாக்கி கொள்ளவும் நீர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை அன்றாடம் நான் பயன்படுத்தக்கூடிய இந்த ஜெப புத்தகம். இதை நீரே என் கரங்களில் மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடிய பொழுது அந்தோணியார் அந்த ஜெப புத்தகத்தை மீண்டும் தன் கரங்களில் பெறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க முடியாத அரிய பொருட்கள் தொலைந்து போய்விட்டு என்று சொன்னால் மனம் உடைந்து போகிறோம், வருந்துகின்றோம், அங்கலாய்த்து கொள்கின்றோம், படபடத்து கொள்கின்றோம். வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஏக்க பெருமூச்சை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அந்தோணியார் அதற்காக ஏங்கவில்லை. கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய, கடவுள் வழி நின்று வாழக்கூடிய, பாதையை காட்டக்கூடிய அந்த ஜெப புத்தகம் தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்து வருந்தி வேண்டி ஜெபிக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொண்டதால் அவர் பெற்ற அந்த அதிசய நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்தோணியார் பெயரில் யார் எதை இழந்தாலும் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை அது நமக்கு தருகின்றது. பிரியமான அன்பு இறைமக்களே, இன்றைய முதல் வாசல் அருமையான ஒரு செய்தி. என்ன செய்தி? ஆண்டவருடைய ஆவி என் மேலே அவர் என்னை அருள் பொழிவு செய்தார். அதில் 2 காரியங்கள். உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்கக்கூடிய கருவியாக என்னை பயன்படுத்த அழைத்திருக்கின்றார். சிறைப்பட்ட மக்களுடைய சிறை தலைகளை விடுவிக்க, அதனுடைய விலங்கை வேறறுக்க ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எனவே இந்த வலுவற்ற மக்களுடைய வலிமையாய் நான் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் வலிமையற்ற என்னிடம்
வல்லமை நிறைந்த இறைவனுடைய அருள் தங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய அருளுக்காக தவமிருந்து இறை அருளை தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அவர் வழங்கி இருக்கின்றார். எனவேதான் அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அந்தோணியார் அவருடைய போதனையை கேட்க மனுக்குலம் மட்டுமல்ல, இயற்கையை நேசித்த அசிசியாருடைய வழி நின்று ஆண்டவருடைய பணியை ஆற்ற கடமைப்பட்ட அந்தோணியாருடைய போதனையை கேட்க கடல் மீன்கள் கூட கூட்டமாக கூடி வந்தன. ஆண்டவர் உண்மையிலே வல்லமை உடையவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக கழுதைகளுக்கு அவர் கட்டளையிட்டு அதை இந்த உலகிற்கு அதிசயமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய காலம் முதல் தன்னுடைய வாழ்க்கையில் 1231ஆம் ஆண்டு தன்னுடைய 36ஆம் வயதில் இதே நாள் ஜூன் 13ஆம் தேதி இயற்கை எய்தி முடிக்கின்றவரை இறை சாட்சியாக மறை சாட்சியாக இறைப்பதம் அடைய வேண்டும் என்று விரும்பிய அவருக்கு அது வாய்க்கவில்லை. ஆகவேதான் திருச்சபை இறை வார்த்தையினுடைய மறை சாட்சி என்று அவரை கொடுக்கின்றது. இதனுடைய உச்சமாக 1946ஆம் ஆண்டு வணக்கத்துக்குரிய திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் திரு அவையினுடைய மறை வல்லுநர் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்து இன்னும் அவருடைய புனித வாழ்வுக்கும் திருச்சபை வாழ்வுக்கும் வலு சேர்க்கின்றார். எனவே வலுவிழந்த மக்களுடைய வல்லமைக்கு ஒரு இறைப்பணியாளர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இறை அருளோடு அவர் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் செய்தியை இந்த உலகிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, காணாமல் போகக்கூடிய பொருளை ஏங்கி தவிக்கக்கூடிய நாம் பல நேரங்கள் கடவுளை விட்டு காணாமல் போகிறோம். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இன்று கடவுள் நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி. காணாத ஒரு பொருளுக்காக கடவுளை தேடி கண்டுகொள்ளக்கூடிய மனிதர்களே, கடவுள் உங்களை கண்டுகொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை இன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நம்முடைய முன் வைக்கின்றார். எனவே அந்தோணியாருடைய பேரிலே ஏராளமான ஆலயங்கள், நம்முடைய மறை மாவட்டத்தில் கூட ஏராளமான ஆலயங்கள் அந்தோணியாருடைய பேரிலே இருக்கின்றது. எனவே மக்கள் இந்த அந்தோணியார் மீது ஒரு பற்று ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வைத்த அந்த வீர நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றதா? அவர் இந்த உலகில் இறை வார்த்தையை எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வமும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தனியாத தாகமும் நம்மிடம் இருக்கின்றதா? நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் ஆலயம் அவருடைய பெயரிலே எழுப்பப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இன்று கூட திருப்பலி முடிந்தவுடனே ரொட்டியும் சூப்பும் கொடுக்கக்கூடிய பழக்கம் பல ஆலயங்கள் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய புனிதர் அவர் அருள் பணி ஆற்றக்கூடிய காலகட்டத்திலே இந்த இத்தாலி நாடு இருக்கக்கூடிய பதுவை நகரிலே வாழக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் விடியற்காலையிலே வந்து திருப்பலியை நிறைவேற்றி கொண்டு கடும் குளிரிலே போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லாத ஏழை எளிய மக்களுடைய அந்த குளிரை போக்குவதற்காக 2 காரியங்களை நம்முடைய புனிதர் செய்து கொடுத்தார். ஒன்று, சுட சுட அவர்களுக்கு சூப்பும் அவருடைய வயிற்றுக்கு போதுமான ரொட்டி துண்டையும் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார், அவர்களை ஆதரித்தார். எனவேதான் கோடி அற்புதர் என்று அறியப்படக்கூடிய புனித அந்தோணியார் உண்டு கொடுத்தோர், உணவு கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏற்ப இயேசுவினுடைய திரு உடலை பெறக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய அன்பின் அடையாளமாக உணவையும் கொடுத்து பானத்தையும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். அதை பெற்று தங்களுடைய கடமையை காலையிலே துவங்குவதற்கு வழிவகை செய்தார். எனவேதான் அவர் ஏழைகளின் தோழர், ஏழைகளுடைய பாதுகாவலர் என்று அறியப்படுகின்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை,
இப்படிப்பட்ட பின்னணியில்தான் திருச்சபை வளமை பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் திருச்சபை வளம் கண்டிருக்கின்றது. கிபி 12ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலம் 1195. கிபி 13ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலம் 1231ஆம் ஆண்டு. இடைப்பட்ட இந்த 36 ஆண்டுகள் மட்டுமே நம்மை போல பயணித்த வணக்கத்துக்குரிய நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலே இறைப்பணியை தீர்க்கமாக செய்து மக்களுக்கு இறை அறிவையும் ஞான உணவையும் கொடுத்து கடவுள்பால் எழுப்பினார். அவருடைய நோக்கம் என்ன? நான் தேடி செல்ல வேண்டியது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள். ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் அவரை வழிநடத்தி சென்றது ஐரோப்பாவில் கிறிஸ்தவத்தில் ஒரு மறுமலர்ச்சி. எனவேதான் இன்றும் ஐரோப்பியா, குறிப்பாக இத்தாலி அவரை பெரிதும் கொண்டாடி மகிழ்கின்றது. அவருடைய வாழ்க்கை கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவோடு நாமும் பயணித்தால் அதுதான் கடவுள் நம்மோடு இணைந்து நம்முடைய பாதுகாவலரோடு கொள்ளக்கூடிய கொண்டாட்டமாக இருக்கும். அத்தகைய ஒரு சூழலை நம் உள்ளங்கள், நம் உணர்வுகள், வார்த்தையிலும் வாழ்விலும், குறிப்பாக நம்பிக்கை செயலிலும் வெளிப்படுத்த வர வேண்டி இப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய புனிதர் வழியாக இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன்.